டேய் விட்டுருங்கடா, தெரியாம மாட்டேன்டா, விட்டுருங்க, ஓடிடுறா. தப்புடா சாமி. டேய் திரும்ப ஓடுறா. ஆள் மட்டும் மாட்டிருந்தா தூக்கி சொறி விட்டு இருப்பேன். மச்சான் காய்ச்சி கால் பண்ணுவோம், அவன் அதில் வந்து காப்பாற்றுவான். ஐயோ பார்க்கறாளே. ஹாய். ஐயா ஹாய். ஏன்டா கால் பண்றது? சொல்லு மச்சான். மச்சான் என்னை போட்டு பொண்ணுங்கிறாங்கடா, எங்கடா டே வந்து காப்பாத்துறா. மச்சான் முடியலடா, கொஞ்சம் சீக்கிரமா வாடா. டேய் மச்சான் நாங்க இல்லடா, அங்க இருந்தனா சம்பவம் பண்ணிருப்பேன். அட பாவி. மச்சான் தெரியண்டா, என்னை போட்டு பொண்ணுங்கிறாங்கடா, நான் திரும்பி பக்கம் ஓடிடுறேன்டா. டேய் மச்சான் இங்க என்னடா இருக்க? ஏன்டா போக மாட்டீர? பாவண்டா அவன். அவன் ஒரு ஆளு 5 ரூபா தாடு, அவன் கூப்பிட்டு நான் போகணுமா? டேய் போனை கட் பண்ணிட்டியா பாரு. ஐயோ ஐயோ. அட பாவி. பாவி. உன் லவ் கில் படம் வந்து என்ன சிறுப்போல வச்சுக்கணும்டா. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ற? அவனுக்கு நல்ல புத்தி தர மாட்டியா? அவன் மனசுல இது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். என்ன பண்ணியா? ஐயோ கடவுளே. மனிதனே, நீ என்னிடம் கூறிய குறைகளை 2 வரங்கள் அளிக்கிறேன். இந்த வரத்தினை நீ உன்னுடைய துன்பங்கள் துயரங்களில் மட்டும் பயன்படுத்த வேண்டும். நீ என்று பேராசைப்படுகிறாயோ அன்று இந்த வரம் உன்னை விட்டு விலகிவிடும். ஐயோ கடவுளே, நீயா சொல்ற? உண்மையாவா? நம்புறேன். இந்த தென்னரசு பையன் மனசுல தான் நினைக்கணும், அது கேட்டா மட்டும் போதும். நாய மூடி தூங்குடா, வேற தூங்க சாவடிக்கிறேன். இன்னைக்கு போகல, பாக்குறேன் யாருக்கும் தெரியாம. ஜாலியாக போல ஒரு பொண்ணு விட மாட்டுற. எனக்கு என்ன பண்ணா தரலாம், 90 ஸ்கிட் நானும் போவோம். டேய் மச்சான் சாவி குடுறா. எதுக்குடா சாவி? மச்சான் ஆள் கூட வெளில போறேன், சாவி தெரியா? இது வாளோட வெளியே போய் கொய்யால இவனை எப்படா லவ் பண்றா? கொஞ்ச நாள் முன்னாடி நான் பார்த்துருந்தா நான் உசார் பண்ணிருப்பேனே. இனிமேலாவது அவள் ட்ரை பண்ணலாம். வாட் ப்ரோ? இட்ஸ் ராங் ப்ரோ, ராங். நம்ம நினைச்சதெல்லாம் கேட்டிருக்குமோ? இப்ப நீ ஒரு அண்ணக்கா வெடிப்ப கேட்டிருக்காது. எனக்கா குரங்கு கையில பூமாலன்னு இருக்கு. இந்தா மச்சான், தங்கச்சோட ஜாலியா இரு. என்னம்மா சொல்றது கரெக்டு தானே? சரி ஓகே ஓகே, நீ சொன்ன கரெக்டா இருக்கும். சரி, குரங்கு கையில தான் பூமாலன்னு இருக்கு. அந்த பொண்ணு போதா பாருங்க. அந்த பொண்ணு தான் இல்லையா? எங்கேயோ போயிடுச்சு. வேற பொண்ணாதா? சரி நீ நல்லா இருக்கிற. தம்பி ஓடிட்டு இருக்கான். அண்ணே முடியலண்ணே, செம்ம ஒர்க் அவுட்ண்ணே. ஆமா, இவரு பெரிய உசேன் போல்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி கிழிச்சிட்டாரு. நைட்டான ரூம் ஒர்க் அவுட் பண்றது எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் மேட்ரு கிடையாது. நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. சரியா? உன்னால முடியும்டா, போடா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. வேற மரம். சரி சரி. இவன் வேற அடிக்கடி நந்தி மாதிரி முடிவு நிற்கிறான். யாரு? நான் நந்தியா? கை கொடு மச்சான், நல்லா பண்ற. வேற மாதிரி நீ ப்ரோ. நீ
ஸ்லாங் ப்ரோ. சரி வா, அந்த பொண்ணு நிற்கிது, வா ஓடுவோம் வா. ஒரு பொண்ணை விட மாட்டோம்ல நீ. கடவுளே, என்னிலிருந்து தென்னரசுக்கு மொத்தம் நினைக்கிறதுரா கேட்கணும் கடவுளே. டேய் கௌதம, ஏன்டா இப்படி இருக்கான்? திருந்தவே மாட்டான். என்ன பண்ணுறது தெரியல அவனை. வரான் பாரா, பார்த்து அவங்கள பேசுவோம். மாம்சா, சொல்லு மச்சான். என்ன பண்ணுற? எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாரு மச்சான், ஓப்பனாக பேசு. எல்லாத்தையும் கட்டணும் சொல்கிறோம். இல்லை எனக்கு புரியல, எதை சொல்கிற? ஆமாம், மறுபடியும் மைண்ட் வயசு. யோ என்ன, எனக்கு இங்கே சில பேருக்கு பிடிக்காது, நான் அப்படி தான் பேசுவேன். அவனுங்காக என் கேரக்டரை மாற்றிக்க முடியுமா? நான் அப்படி தான் இருப்பேன். எனக்கு உண்மையாக இருக்கவனை மட்டும்தான் பிடிக்கும். என் கூட இருக்கவனும் அப்படி தான் இருக்கான். அப்படியா? சரி சரி, பார்ப்போம். எங்கே எனக்கும் போய் பேசி பார்ப்போம். போகலாமா? யோ நீ என் சின்ன பையன் பண்ணிட்டு இருக்க. சரி வா, ஆகலாம் வா. பார்ப்போம் வா. இவங்க வராம பாரு, என் உயிர். அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வா. வா வா, தெரிஞ்சுக்கலாம். இரு 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 அது ஓகே. எங்க மச்சான் போற? வேற வந்துட்டான் காஞ்ச பிஸ்னாரி. 1 ரூபா கேட்டால் தரமாட்டான். பொண்ணுங்க நான் மட்டும் ஓடி ஓடி உழுது செய்வான். எல்லாம் வந்துட்டு மாமா மச்சான் வந்துட்டு அப்படியே வெக்கமே எல்லாம் மாமா மச்சான் கூப்பிட்றானு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே இதில் கேடு கட்ட ஜென்மம். சரி மோதியா, கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோம். மாமாம்சு போகலாம். அங்கே பைக் வச்சுங்கிறவன் உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாச்சான். நீ பைக்கை கேளு, தரலாம் பார்ப்போம். உயிரே தருவான், பைக் தர மாட்டானாயா? சரி சரி, பார்ப்போம் வா. மச்சான். ஆமாம், வந்துட்டாரு மயிறு. சொல்லு மச்சான். பைக் கொடு மச்சான். இப்போ நான் உனக்கு பைக் கொடுத்தா மட்டும் நீ போய் ஒரு 2 பொண்ணை உஷார் பண்ணி கூட்டின்னு போயிடுவேன். இவ்வளோ நேரம் வச்சுன்னுக்கிற என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியல. அவங்க போய் சும்மா நின்று பார்த்துட்டு தானே வரப்போறேன். அதுக்கு நந்தே போகலாம். நீ போயிட்டு வாப்போ. ஆளும் மண்டியும் போயிரு. டேய் போகலாமா? சரி மச்சான், வரேன். மச்சான் இப்போ புரிதாடா உனக்கு? சரிவா, நான் கூட்டின்னு போகிறேன். நீ யாரெல்லாம் கெட்டவன்னு சொன்னியோ அவங்களாம் உன்னை என்னவா நினச்சிக்கிறாங்கன்னு வந்து பாரு. மணி. என்ன மணி, அவங்களோட வெளியே போறியா? மச்சான் போகிறேன்டா. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் இல்லைடா. என் லவ்வுக்கு என்னன்னாலும் நீ இருப்ப. என் ஆளும் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா மச்சான். ஒன்றும் இல்லாத குறையா நீ தான் மச்சான் தெரிகிற. நீ வேற லெவல் மச்சான். வா மச்சான் போகலாம். மனோஜ் அண்ணே, கிரவுண்டுக்கெல்லாம் ஒழுங்கா போறியாடா? கிரவுண்ட்லாம் ஒழுங்காக போகிறேண்ணே. நீ இருக்க வரைக்கும் எனக்கு என்னென்ன கவலை? ஒன்னால தானே நான் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கேன். நீ இருக்கிறதானே உன் பேரை காப்பாற்றுறானே. நான் ஒரு பெரிய பிளேயராக காமிக்கிறேண்ணா. சரி மனோஜ், நாங்கள் போயிட்டு வரோம். போகலாமாடா? இப்போ புரியுதா மச்சான்? இங்கே யாரும் நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை. ஒருத்தரை பார்த்தெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. அவங்க யாரு என்னன்னு பழகி பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இங்கே பாதி பேர் செல்ஃபிஷ் தானே. அப்போ நான் இவெல்லாம் நினைக்கிறதும் கேட்டுட்டு தான் இருந்திருக்கு. டேய் இல்லடா. டேய் டேய் இல்லடா. கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோம். இல்லை, ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன். ஏதோ மச்சான் புரிஞ்சுக்கினேன். கருப்பா இருக்குவன் குடிப்பான், பொய் சொல்லுவான், இதெல்லாம் பொய்டா. எல்லாம் மனசுதான் மச்சான்.
நம்ம ஒருத்தன் உண்மையாக நினச்சிருந்தோம், பொய்யா இருக்கான். பொய்யா நினச்சிட்டு இருக்கவன் நமக்காக உண்மையாக இருக்கான். வா மச்சான் போலாம். இப்போ புரியுது மச்சான், லைஃப்னா அப்படி இப்படி தான் இருக்கும். நம்ம தான் கூட இருக்கவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி அவங்க தப்பா இருக்காங்க, அவங்க பண்றது சரியில்லைன்னு வச்சுக்கீங்க, அவங்கள ஒதுக்கி வைக்காம அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்களுக்கே அவங்க யாருன்னு புரிய வைக்கணும். அதுதானே ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்டை நம்ம மாத்தாம வேற யாரு மாத்துவா? உங்க ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டத்துல இருப்பான். லவ், ஸ்போர்ட்ஸ், ஃபேமிலி, மணி ஏதோ. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, அவன் கூட நின்று அவன் யாருன்னு அவனுக்கு புரிய வச்சு சப்போர்ட் ஆகிருங்க. தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்.